கிஃப்ட் நிஃப்டி இப்போது ஒரு 70 பாயிண்ட்ஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு வேளை இது கண்டினியூ ஆனால் இப்போ கேப்பாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து வெரி ஏர்லி. இந்த கிஃப்ட் நிஃப்டியை சில நாட்களில் ஃபாலோ பண்ணுறது இல்லை. சரியா? நம்பர் 1, கொரோனா ஃபாலுக்கு பிறகு தொடர்ந்து 5 வாரமாக இறங்கியது இந்த இதுதான், இந்த ட்ரேடிங் செஷன்களில் தான். அதோடைய ஃபஸ்ட்டு நாள் 5 வாரமாக இறங்கியதுக்கு அப்புறமாக ஃபஸ்ட்டு நாள் இப்போ நிஃப்டி அடி எடுத்து வைக்க போது அதோடைய க்ளோஸ் வந்து 24,565 ஒரு எந்த இடம்டா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது. நல்ல வேளை இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. கீழே கேப் டவுன் ஆகலை. கேப் டவுன் ஆனால் ஆல்ரெடி நம்ம சப்போர்ட்டை விட்டு கீழே இருப்போம். நம்ம பயந்த மாதிரி இப்போதைக்கு இல்லை. ரைட்டா? எஃப்ஐஸ் வந்து வெள்ளிக்கிழமை 2,821 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. போன மாதத்தில் 47,661 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. ஸோ அதுக்கு முந்தின மாதம் எல்லாம் 4 மாதமாக 7,488, 11,773, 2,735, 2,014 இப்படிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருந்தாங்க. அட்லீஸ்ட் விற்காமல் இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு விற்றுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஏஎஸ் வந்து பல லட்சம் கோடி 2007க்கு அப்புறமாக அதிக அமௌண்ட்டை பம்ப் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ விற்க இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி மார்க்கெட் சூழ்நிலையில் தான் சந்திக்க போகுது நிஃப்டி. ஐஎன்ஆர் வீக் ஆகிட்டே இருக்குது. 87.25. ஆப்ஷன் செயினில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சப்போர்ட் சைடு இல்லை, ரெசிஸ்டன்ஸ் சைடு தான் இருந்ததுன்னு பார்த்தோம். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் டேட்டாஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாறுபடலாம். சரி, யுஎஸ் டேட்டா பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து டேட்டா ஒரு இதனால கோல்டு ஏறிச்சு. இப்போ கோல்டு வந்து 3,355 1/4% டவுன் ஆகி தான் ட்ரேட் ஆகுது. 3,500 தான் லைஃப் டைம் ஹை. பிட்காயின் வந்து 1,14,346, அதோடைய லைஃப் டைம் ஹை 1,23,236. ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை. அதே மாதிரி குரூடு வந்து 66.96 1/2% டவுன் ஆகி தான் ட்ரேட் ஆகுது. சரி, யூஎஸ் இது டேட்டா பார்க்கும்போது இப்போதைக்கு ஃபியூச்சர் வந்து 1/4% அப்பில் தான் ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி ஜப்பான் நிக்கி 2% டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ லைவில் நடந்து முடிஞ்சது வந்து S&P 500 1.5% டவுனு, நாஸ்டாக் 2.25% டவுனு, யூரோப் மார்க்கெட் வந்து 3/4% டவுனு, சிஎஸ்சி இட்டாலி 3% டவுனு, டிஎக்ஸ் ஜெர்மனி 2.25% டவுனு, ஏசியன் மார்க்கெட் சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 1/2% டவுனு, ஹாங்காங் ஹேங்சங் 1% டவுனு, ஜாக்கர்தா இந்தோனேஷியா 3/4% அப்பு, சாங்கை சைனா 1/2% டவுன். பெரும்பாலும் கீழ் சைடு இறங்கி தான் நடந்து முடிஞ்சது. இப்போ லைவில் வந்து ஜப்பான் நிக்கி மட்டும் 2% டவுன் தான். சரி, ஏடிஆரை செக் பண்ணும்போது அதுவும் ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது. HDFC 1/2% டவுனு, ஐசிசிஐ 1/2% அப்பு, விப்ரோ 1.5% டவுனு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 1% டவுனு, இன்ஃபோசிஸ் 1.25% டவுனு, அப்புறம் 1/4% அப்பு, ரிலையன்ஸ் 3/4% அப்பு. சரியா? இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் இறங்கிச்சு, மற்ற மார்க்கெட்டும் இறங்கிச்சு. இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்குது. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி அப்பில் ட்ரேட் ஆகுது, மற்ற மார்க்கெட்ஸும் கொஞ்சம் அப்பில் ட்ரேட் ஆகுது. ஜப்பான் மார்க்கெட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2% டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போதைக்கு. சரி, இப்போ வந்து எக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வினேஷ் ஜோஷி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து 200 கோடி ஸ்கேம் காரணமாக ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேம் சொல்கிறாங்க. இது வந்து மணி கண்ட்ரோலில் இந்த நியூஸ் வந்திருக்கு. இதோடைய ஆக்சிஸ் பேங்க் வந்து நம்ம இன்றைக்கி உற்று கவனிக்க வேண்டியிருக்கும். சரியா? மற்ற நியூஸ்கள் வந்து இவர் சொல்கிறார், நம்ம மணி கண்ட்ரோலில் வந்த நியூஸ் வந்து அமெரிக்கன் எய்டு ஃபைனான்சிங் த வார் இன் உக்ரைன். ட்ரம்ப் எய்டு சொல்கிறாரு, ஸ்லாம்ஸ் இந்தியா ஃபார் பையிங் ரஷ்யா ஆயில். ஏற்கனவே ரஷ்யா ஆயிலோட வந்து ஈரானில் பை பண்ணலை, ஸ்டாப் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு நியூஸ் வந்தது.
ஆனால் இந்தியா வந்து தொடர்ந்து பை பண்ணிட்டுறதுக்காக நியூஸ் வருது. இதுக்கு அவங்க வந்து அமெரிக்காவுடைய எய்டு வந்து ஸ்லாம், அதாவது அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்பர் 1. ட்ரம்ப்பும் வந்து அது குட் ஸ்டெப்புன்னு சொன்னார். அதுக்கப்புறமா இந்தியா கவர்மெண்ட் வந்து அமெரிக்காவோட ஒரு வளர்ச்சி நோக்கி பயணம் செய்ய தான் விரும்புகிறோன்னு சொல்லி ஒரு நியூஸ் விட்டாங்க. இப்படி ப்ளஸ் மைனஸ்ன்னு போயிட்டே இருக்குது. ரைட்டா. அப்புறம் ஹிந்துவில் வந்திருக்கு, இந்தியா வில் கண்டினியூ டு பை ரஷ்யா ஆயில் டெஸ்பைட் ட்ரம்ப் த்ரெட்ஸ் அப்படி போட்டிருக்காங்க ஹிந்துவில். சரி. அப்புறம் வந்து ட்ரம்ப் சேஸ் நான் வந்து நியூக்ளியர் சப்மெரினா ரஷ்யாவுக்கு பக்கத்துலேயே நிப்பாட்டி வச்சுருக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. ஏன்டா ரஷ்யா வந்து த்ரெட் பண்ணுறதுக்காண்டி பண்ணி வைக்கலாம். இது ஜி நியூஸில் வந்திருக்கு. அப்புறம் ஈரான் பிரசிடெண்ட் வந்து பாகிஸ்தானுக்கு வந்திருக்காரு. பாகிஸ்தான் வந்து ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமுங்க வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. சரியா. அப்புறம் அல் ஜசீராவில் இஸ்ரேல் வந்து 92 பேரை சாப்பாட்டுக்காக நின்றவர் கொல்லப்பட்டதாகவும் பசியினால் நிறைய பேர் இறந்திருக்காகவும் நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் சிட்னியில் பாலஸ்தீன் சப்போர்ட்டர்ஸ் மிகப்பெரிய லெவலில் பெரிய போராட்டம் நடந்திருக்குது. இது அந்த பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் ஹமாஸ் சில ஹோஸ்டேஜருடைய வீடியோக்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இஸ்ரேல் சில கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கு. இது அந்த பக்கம் போயிட்டுருக்கு. உக்ரைனில் வார் அந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து ட்ரம்புடைய தாரிஃப் த்ரெட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. உலகம் ஃபுல்லாகவே ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் டெக்னிக்கலாக வந்துடலாம். நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட்டில் தான் க்ளோஸ் ஆச்சு மிகப்பெரிய இறக்கங்களுக்கு அப்புறமாக. ஆனால் இப்போ வந்து ஒரு துளிர் விட்டுருக்கு. ஒருவேளை இதை ஷார்ட் கவரிங்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை வெரி இயர்லி இப்போ சொல்கிறது. ரைட்டா. மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு தான் நம்ம மற்ற விஷயங்கள் தெரிய வரும். இது டெக்னிக்கலாக. சரியா. சரி, என்ன நடக்கலாங்கிறதுக்கு வந்துடலாம். நம்பர் 1, குளோபல் மார்க்கெட் டவுன் சைடு இருக்குது. நம்ம மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குது. டெக்னிக்கலாக சப்போர்ட்டில் இருக்குது. எஃப்ஐஸ் விற்றுட்டே இருக்காங்க டவுன் சைடு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ கொஞ்சம் அப், ஒரு 70-72 பாயிண்ட்ஸு கேப் அப்பில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான். ஏடிஆர் கூட ஒரு மிக்சடாக தான் இருக்குது. ஸோ கன்ஃபியூஷன் தான் கண்டினியூஸ். ஸோ ரேஞ்ச் மார்க்கெட், ஆனால் நெகட்டிவ் பயாஸோட, அதாவது கீழ் சைடு போகலாங்கிற ஒரு பயாஸோட, ஆனால் சப்போர்ட் ஏரியாவும் இருக்குது. அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். எந்த நியூஸுமே மார்க்கெட்டுடைய திசையை திருப்பி விடலாம். ஒரு நெகட்டிவ் நியூஸ், ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருதுன்னு வச்சுங்களேன். ட்ரம்ப்பை ஏதாவது சொல்கிறாரு, வேறு ஏதாவது நியூஸஸ் ரஷ்யா யுஎஸ்க்குள்ளே ஏதாவது போர் பதட்டங்கள் ஏற்பட்டுன்னா மார்க்கெட்டுடைய திசையவே மாற்றிடலாம். அதே நேரத்தில் பாசிட்டிவ் நியூஸும் மார்க்கெட்டு திசையை மாற்றிடலாம்.